ஓம் சாந்தி. ஆத்மாவாகிய நான் என்னுடைய உடலின் நெற்றியின் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். மெதுவாக என்னுடைய உடலில் இருந்து பிரிந்து சூட்சும உலகை நோக்கி மேலே பறந்து செல்கின்றேன். தேவதையாகிய நான் சூட்சும உலகில் பிரம்ம பாபாவுடன் உலகத்தாயான மம்மா அவர்களை பார்க்கின்றேன். என்னுடைய தாயை கண்டதும் அவரின் முன்னே நெருக்கமாக செல்கின்றேன். மம்மா என்னுடைய இரு கரங்களையும் பிடித்துக் கொள்கின்றார். என் கண்களை பார்த்து எனக்கு திருஷ்டி வழங்குகின்றார். நானும் அவரின் கண்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன். பல கேள்விகளுடன் வந்த எனக்கு அவரின் விழிகள் பல பதில்களை அளித்தது. மம்மா கூறினார், குழந்தாய், உன்னை போன்ற பாக்கியசாலி இவ்வுலகில் வேறு எவரும் இல்லை. இதை உன்னால் நம்ப முடியுமா என்று கேட்டார். நான் மம்மாவை பார்த்து புன்னகைத்தேன். மம்மா என்னிடம் ஓர் உலா செல்லலாமா என்று கேட்டார். நானும் மிகுந்த சந்தோஷத்துடன் மம்மாவின் கரங்களை பிடித்து கொள்கின்றேன். மம்மா என்னை சூட்சும உலகிலிருந்து பௌதீக உலகிற்கு அழைத்துச் செல்கின்றார். அங்கே மம்மா எனக்கு காண்பித்த அந்த காட்சியை பார்ப்பேன் என்று நான் கற்பனை கூட செய்யவில்லை. ஏனென்றால் நான் பார்த்தது என்னைத்தான். எவ்வாறு ஒரு நாடகத்தில் நடைபெறும் காட்சியை ஓர் பார்வையாளராக பார்ப்பேனோ அதே போன்று நான் இப்பொழுது என்னையே பார்த்து கொண்டிருக்கும் காட்சி என்னுடைய இந்த வைரம் போன்ற வாழ்வை மிகவும் சிறந்ததொரு காட்சியாகும். எவ்வாறு இந்த முட்காட்டின் மத்தியில் நான் மட்டும் ஓர் மலராக மலர்ந்தேன். விகாரங்களின் தற்காலிகமான சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியில் எவ்வாறு என்னை மட்டும் தெய்வீகம் கவர்ந்தது. ஒரு நிகழ்விற்கு ஒரு தடவை அணிந்த ஆடையை மறுமுறை அணிய தயங்கும் இந்த சமூகத்திற்கு மத்தியில் வெள்ளை ஆடையை அணியும் துணிவு எவ்வாறு எனக்கு மட்டும் வந்தது. இவ்வாறான பல கேள்விகள் என் மனதில் எழுந்தது.
என்னுடைய செயற்பாட்டை ஓர் பார்வையாளராக பார்க்கும் பொழுது என்னையிட்டே நானே பிரமித்து போனேன். நான் மம்மாவிடம் கூறினேன், மம்மா, என்னை போன்று பாக்கியசாலி இவ்வுலகில் எவரும் இல்லை. இப்போது மம்மா என்னை பார்த்து புன்னகைத்தார். மம்மா கூறினார், குழந்தாய், உனது குழந்தை பருவ நாட்களை மறந்து விடாதே. சிறிது நேரத்தில் என் கண்முன் இருந்த என் தாயின் இரு விழிகளும் மறைந்தது. ஓம் சாந்தி.